இப்ராஹிம் நபி ஏக இறைவனை ஏற்ற பிறகு தம் மக்களின் சிலை வணக்கத்தை எதிர்த்தார். ஒருநாள் மக்கள் பெரிய திருவிழாவுக்கு வெளியே சென்றபோது அவர் கோவிலுக்குள் சென்றார். அங்கிருந்த அனைத்து சிறிய சிலைகளையும் உடைத்து எறிந்தார். ஆனால் பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்தார். அதன் கையில் ஒரு கோடாரியை வைத்தார். மக்கள் திரும்பி வந்து கோவில் அழிந்த நிலையைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதை யார் செய்தது என்று கேட்டனர். இப்ராஹிம் அமைதியாக, பெரிய சிலையிடம் கேளுங்கள், அது தெரிந்திருக்கும் என்றார். இதை கேட்ட மக்கள் தங்கள் சிலைகள் பேச முடியாது, பாதுகாக்க முடியாது என்பதை உணர்ந்தனர். ஆனால் கோபத்தில் அவரை தண்டிக்க முடிவு செய்தனர். அரசன் நிம்ரூது முன் அவரை கொண்டு வந்தனர். இப்ராஹிம் தைரியமாக, நீங்கள் வணங்குவது உண்மையான இறைவன் அல்ல என்று வாதிட்டார். இதனால் மக்கள் அவரை தீயில் எறிய முடிவு செய்தனர்.